ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கற்பம் கற்பிப்போம்ல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஆகஸ்ட் 31 பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக நேற்றே போட வேண்டியது, ஒரு சில காரணத்தினால நேற்று போட முடியலை, சாரி ஃபார் தட். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். இந்தியா கேன் பிகம் ஏ குளோபல் டாய் ஹப், மோடி பிஎம் அட்ஜஸ்ட் என்டர்பிரனர்ஸ் டு டேப் இன்டு 7 lakh crore இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? ஸோ வந்து என்ன சொல்கிறேன்னா 7 கோடிக்கு மேலே வர்த்தகம் செய்ய முடியும், உலகின் பொம்மை தயாரிப்பு மையமாக மாற முடியும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எதில் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஸ்பீச் மன் கி பாத் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து இந்த ஸ்பீச் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து வேறு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நம்ம வந்து இந்த பொம்மை செய்வாங்கள்ல, அந்த ஹப்பு மையத்தை வந்து நிறைய இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூர் அந்த பிளேஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தஞ்சாவூர் பொம்மையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கர்நாடகாவில் வந்து ராமநகரம் பட்னா அப்படிங்கிற பொம்மை, தென் யூபியில் வாரணாசியோட பிளேஸு, தென் ஆந்திராவில் வந்து கிருஷ்ணாவில் கோண்டப்பள்ளி, தென் அஸ்ஸாமில் துபாரி, இப்படி இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணி இதில் வந்து நமக்கு வந்து நிறைய வளமான செழிப்பான பொம்மைகள் செய்கிறதுக்கு நிறைய இது இருக்குது. ஸோ வந்து ஸ்டார்ட் அப் அண்ட் என்டர்பிரினர்ஸை வந்து வாங்க வந்து செய்யுங்க, இதில் வந்து நீங்கள் வந்து நிறைய இது பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. டீம் அப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, டீம் அப் ஃபார் டாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் இந்த ஸ்பீச்சில் வந்து வேறு ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து நியூட்ரிஷனல் வீக் அப்படிங்கிறத ஒன்று சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து என்னென்னா 2 டாக்ஸ்க்கு வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நாட்டு நாய்களை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நாட்டு நாய்கள் அப்படி வளர்க்கணும் அப்படி சொன்னதுக்கப்புறம் ஒரு 2 நாய்க்கு வந்து 2 அவார்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டாக் பேர் என்ன? பிரேவ் விடா. செகண்ட் டாக் பேர் என்னென்னா சோஃபி பிசி சேவிங் லிங்க்ஸ் அப்படின்னு 2 டாக்குக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அவார்டு அப்படிங்கிறத வந்து எனக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ என்ன டாக்கு? பிரேவும் சோஃபி. ஓகே, சோஃபி வந்து பிரேவாக இருந்த தைரியசாலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மறந்துடக்கூடாதுல. ஸோ வந்து பிரேவு சோஃபி. ஓகே, ஸோ வந்து தென் நியூட்ரிஷன் வீக் வந்து செப்டம்பர் மந்த். ஓகே, ஸோ வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த 3 விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னெல்லாம் இந்த இதில் பார்க்கணும்? நியூட்ரிஷன் வீக் என்னென்னு பார்க்கணும், தென் டாக்ஸ் பார்க்கணும், தென் வந்து அந்த ஹப்பு சொல்லியிருக்காங்கல்ல, தமிழ்நாடு தஞ்சாவூர் அப்படின்னு ஒரு 5 ஹப் சொல்லியிருக்காங்க. இதில் எதுக்கெலாம் ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ரெஃபர் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டுங்க. இந்த 3 மட்டும் ஒன்று வந்து போட்டு எதுதான் ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க டாய்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் அப்படிங்கிறத போட்டுடணும். செகண்ட் 1 போட்டு 2 டாக்ஸ் நேமு, தேர்ட் வந்து நியூட்ரிஷன் வீக் அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, தென் இங்கே பாருங்கள் 9 lakh NRC எக்ஸ்க்ளூடட் ஸ்டக் இன் லிம்போ. ஓகேவா? ஸோ வந்து 19 லட்சம் பேர் வந்து NRC நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஃபார் ஆஃப் சிட்டிசன் அப்படிங்கிறத இது பண்ணியிருக்காங்க. ஸோ லிம்போவில் ஸ்டக் ஆனவங்களாம் கூட்டு வரதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தென் பாருங்க, ப்ரீ மெச்சூர் ரிட்டைர்மெண்ட் நாட் ஏ பெனால்ட்டி சேஸ் DOPT. ஓகே, டிஸ்டிங்க் ஃப்ரம் கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட். ஓகே, ப்ரீ மெச்சூர்னா முன்கூட்டியே. ஓகே, முன்கூட்டியே. ஓகே, 30 years வந்து நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்கன்னா, ஸோ வந்து நீங்கள் வந்து முன்கூட்டியே வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி இருக்குது, அதில் பார்க்கலாம். ஓகே, பேக் பேஜஸில் இருக்குது. ஓகே, ஸோ பார்த்துக்கலாம். தென் Haladi loses its flavor amid pandemic. Despite of GI tag, the lockdown has meant merger sales of organic tuber. ஓகே, ஹலாடிங்கிறது GI டேக் வாங்கினது. ஓகே, இது ஒரு டர்மரிக். ஓகேவா? கந்தமால் அப்படிங்கிற பிளேஸில் உள்ள ஒரு டர்மரிக்கு. ஸோ இது வந்து GI டேக் வாங்கினது. ஓகே, ஸோ இப்படி எழுதி வச்சுக்கணும், கந்தமால் அப்படிங்கிறது ஹலாடி அப்படி போட்டு GI டேக் அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ போட்டுட்டு இதில் வந்து என்னென்னா ஜிஐனா என்னென்னா ஃபுல் ஃபார்ம்னா ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன். ஓகே, இது வந்து ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன். ஓகே, தென் இதில் வந்து 80% வந்து லெஃப்ட் ஆகிட்டு சோல்ட் ஆகாமல் சோல்ட் ஆகாமல் இருக்குது, லெஃப்ட் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் DSGMC pharmacy selling medicine at factory price cost will be 70 to 80% less than MRP. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? DSGMC அப்படின்னா டெல்லி சிம் குருபட்ரா மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட MRP ரேட்டை விட 70 to 80% லெஸ் தென் கொடுக்காங்க. எதுக்காக இது இப்படி கொடுக்காங்க அப்படின்னா, அதாவது கமர்ஷியல் மார்க்கெட். ஓகே, ஃபார்மசியோட இந்த மெடிசன் பிளானிங்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ கம்மியாக கொடுத்தா நிறைய பேர் வாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, ஸோ அதனால வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக இப்படி வந்து ஒரு ஸ்கீம் கமிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? தென் அவார்ட் வின்னிங் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் பத்மாவதி பாசஸ் அவே. ஓகேவா? ஸோ வந்து என்னது, டாக்டர் பத்மாவதி வந்து இறந்துட்டாங்க. ஓகே, தென் MP village returns to conventional mode as e-learning remains elusive அப்படின்னா மழுப்பல். ஓகேவா? ஸோ வந்து என்னென்னா 98 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 98 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. தென் வந்து எலக்ட்ரிக்கல் சப்ளை, தென் புவர் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, இதெல்லாம் வந்து லேர்னிங்க்கு வந்து ஒரு தடையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, எஜுகேஷன் ரிலேட்டடாக கேட்கும்போது இது ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணலாம். ஓகே, தென்
புவர் ஏர் குவாலிட்டி இன் ஸ்மார்ட் சிட்டிஸ் டியூ டு லேக் ஆஃப் கோஆர்டினேஷன். ஓகேவா. ஸோ மகாராஷ்டிராவில் ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க, ஒரு 6 சிட்டிஸில் வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. சர்வே பண்ணதில் வந்து புவர் ஏர் குவாலிட்டி இருக்குது, ஏன்னா கோஆர்டினேஷன் வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்றனால தான் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இங்கே பாருங்கள், அந்த ஃபோட்டோவில் பாருங்கள், ஏர் குவாலிட்டி மானிட்டர் வந்து செட் பண்ணுறாங்க பாருங்கள் பூனேயில். ஸோ ஸ்மார்ட் சிட்டி இது வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னா NCAP. ஓகே, இங்கே பாருங்கள், NCAP நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம். ஓகே, ஃபுல் ஃபார்மில் எழுதி வச்சுக்கோ. நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராமும் ஸ்மார்ட் சிட்டி மிஷன்லேயும் இது வந்து நடந்திருக்கு. ஓகே, சர்வே வந்து 6 சிட்டியில் இருக்குது. ஓகே, புவர் ஏர் குவாலிட்டி இது வந்து எங்கே செக் பண்ணாங்கன்னு கேட்டால் மகாராஷ்டிரா அப்படின்னு எழுதி வச்சுக்கணும். ஓகேவா. தென் வாங்க எடிட்டோரியல் பேஜ்குள்ளே போகலாம். ஸோ எடிட்டோரியல் பேஜில் ஃபார் த வீக்கஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து என்னென்னா EV சின்னையா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கேஸ் போட்டாங்க. 2004 ஒரு கேஸ் போட்டாங்க. எதுக்காகனா சப்கிளாஸ். ஓகே, சப்கிளாஸ் அதாவது சப்கிளாஸ் ரிசர்வேஷனுக்காக வந்து ஒரு கேஸ் போட்டாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ SC போயிருக்காங்கன்னா SCக்கு கீழே SCA அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து SCனா SCAக்கு 3% வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதே மாதிரி வந்து பஞ்சாபில் வந்து இங்கே இருக்க பால்மிகிஸ் அண்ட் மசாபி சிக்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து இதே மாதிரி நிறைய இப்படி கொடுக்குறதுனால நிறைய பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து ஒரு 20க்கு மேலே கேஸ் வந்திருக்கு. ஸோ எல்லாமே சேம் கண்டென்ட் வந்ததுனால இதை வந்து திருப்பி எடுத்து சுப்ரீம் கோர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு வந்து பவர் இல்லை. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஹேவ் நோ பவர் டு கிரியேட் சப் கிளாஸிஃபிகேஷன் அமாங் த லிஸ்ட் ஆஃப் ஷெட்யூல்ட் காஸ்ட் நோட்டிஃபைட் பை த பிரசிடென்ட். ஓகே, ஸோ வந்து பிரசிடென்ட்டுக்கு தான் அதிகம் இருக்குது. ஸோ பிரசிடென்ட் பண்ண லிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுக்கு, அதாவது சப் கிளாஸிஃபிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அதிக லிஸ்ட்டை வந்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. தென் இதில் வந்து என்னென்னா, ஸோ வந்து இந்த இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வந்து 2018 வந்து 102 ஓகே 102வது அமெண்ட்மெண்ட் படி. ஓகேவா. ஸோ 102வது அமெண்ட்மெண்ட் படி 342 ஏவும் 338B அப்படிங்கிற 2 இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கலில் 338 பற்றி சொல்லலை, ஆனால் 342 பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ என்னது 2018 102வது சட்டத்திருத்தப்படி 342A அப்படிங்கிறத வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, 341 அப்படிங்கிற ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, SC இருக்குல்ல, SCக்குள்ளே உள்ள லிஸ்ட்டு. ஓகே, ஸோ லிஸ்ட்டை வந்து யார் வந்து இது லிஸ்ட்டை வெளியிடுறதுக்கு யாருக்கு வந்து உரிமை இருக்குது, பவர் இருக்குன்னா பிரசிடெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் 342 வந்து எதுக்குன்னா STக்கு. ஓகேவா. ஸோ சேம் அந்த லிஸ்ட்டை வந்து யாருக்கு பவர் இருக்குது, பிரசிடெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து என்னது 341 என்னது SCக்கு என்ன யார் SCக்குள்ளே உள்ள சப் கேட்டகரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கு பவர் இருக்குது, பிரசிடெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. சேம் 342 வந்து ST. ஸோ STக்கு வந்து அந்த கேட்டகரி உள்ளே இருக்க கேட்டகரிக்கு உள்ள லிஸ்ட்டை சொல்கிறதுக்கு யாருக்கு பவர் இருக்குது, பிரசிடெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 2 கான்செப்ட் தெரிஞ்சால் தான் அந்த 342A என்னது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா. ஸோ அப்போ 342A அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து BC இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க 2008. ஓகே, ஸோ BCக்கு அடியில் உள்ள என்னென்ன கேட்டகரி கிளாஸஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு யாருக்கு பவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பிரசிடெண்ட்டுக்கு பவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம பார்த்தது என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு 341 ஒன்று பார்த்தோம், 341ங்கிறது ஒன்று பார்த்தோம், தென் 342ங்கிறது ஒன்று பார்த்துருக்கோம், தென் 342A அப்படிங்கிறத ஒன்று பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ 341 SC, 342ங்கிறது ST, அப்புறம் 342Aங்கிறது BC. ஓகேவா. ஸோ இது மூணுத்துக்கும் சொல்கிறதுக்கு யாருக்கு பவர் இருக்குது, பிரசிடெண்ட்டுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கலில் இந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, 102 அமெண்ட்மெண்ட்டு 2018 என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுதான் 342A வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த பிரசிடெண்ட்டுக்கு பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டோம்ல, இந்த பிரசிடெண்ட் வந்து யார்கிட்ட வந்து இதை வந்து டிஸ்கஸ் பண்ணோம்னா, கவர்னர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இதை ஆட் பண்ணலாமா வேண்டாமான்னு கவர்னர்கிட்ட டிஸ்கஸ், அந்தந்த ஸ்டேட்டுக்குள்ள கவர்னருக்கு டிஸ்கஸ் பண்ணி அவங்க வந்து ஓகே அப்படி சொன்னால் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணணும். ஓகே, கவர்னர் பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணணும். ஓகேவா. அப்புறம் தென் அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணும். தென் இதில் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ்ட்டை ஆட் பண்ணணும் அல்லது
ரிமூவ் பண்ணணும், ஓகேவா, ஒரு கேஸ்ட்டை ஆட் பண்ணணும் அல்லது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு யாருக்கு பவர் இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலை சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து என்னது ஒரு கேஸ்ட்டை ஆட் பண்ணணும் அல்லது ரிமூவ் பண்ணணும் அப்படி சொன்னால் யாருக்கு பவர் இருக்குது? பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. ஓகே, ஸோ இவங்க கொடுக்குறத வச்சு தான் பிரசிடெண்ட் வந்து லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ வித் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கவர்னர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இது பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த இதில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு ஞாபகம் 341 ஒன்று பார்த்துருக்கோம், 342 ஒன்று பார்த்துருக்கோம், 342A அப்படிங்கிறது ஒன்று பார்த்துருக்கோம். இது என்னது 2018, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் 102 அமெண்ட்மெண்ட்டு. தென் பிரசிடெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. பிரசிடெண்ட் வந்து கவர்னரோடு சேர்ந்து பண்ணால் மட்டும் கவர்னர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் ரிலீஸ் பண்ணணும். தென் ஒரு இதை ஆட் பண்ணணும் அல்லது ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு பவர் யார் இருக்குது? பார்லிமெண்ட்டில் தான் பவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதான் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் அடுத்தது என்னென்னா எடிட்டோரியல் பேஜ் தான், டெவலப்மெண்ட் தட் வில் ஹார்ட்லி புட் இந்தியா அட் ஈஸ். ஓகேவா, ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா ஆனுவல் பப்ளிகேஷன் டூயிங் பிஸ்னஸ் வந்து அப்படிங்கிற ஒரு இதை ரேங்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இர்ரெகுலர் டேட்டா வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து எதுக்காக இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரி, ஓகேவா, நம்ம கண்ட்ரி வந்து 2014 வந்து என்ன ரேங்க்கில் இருந்துச்சுன்னா 142 ரேங்க்கில் வந்து இருந்திருக்கு. 2019 வந்து 63rd ரேங்க்கில் இருக்குது. ஓகேவா, ஸோ இது இப்படி இந்த ரேங்கிங் வந்து கொடுக்குறதுனால நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி சேஞ்சஸ் ரொம்ப ஒரு பிக் கண்ட்ரி. ஸோ இந்த அளவுக்கு சேஞ்சஸ் வந்து ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜஸ்டின் சாண்டஃபர் திவ்யன்சி அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களோட மெத்தடாலஜி வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால இந்த இந்தியாவோட ரேங்கிங் வந்து ரொம்ப என்டையர்லி வந்து ரொம்ப இவ்வளோ வேஸ்ட் டிஃப்ரென்ஸ் காட்டுது. ஸோ வந்து ஆக்சுவலாக இது வந்து அவங்க போடுற ரேங்கிங் வந்து கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஆனால் சில் அண்ட் ரஷ்யா, ஓகேவா, ஸோ சில் அண்ட் ரஷ்யா வந்து சில் வந்து என்னென்னா 2014 34th பொசிஷனில் இருந்திருக்கு. ஆனால் வந்து 2017 67th பொசிஷனில் இருக்குது. ஓகேவா, அப்போது வந்து அவங்களோட அந்த பிரசிடெண்ட் அப்போ இருந்த பிரசிடெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எங்களோட ஆட்சியை வந்து தப்பாக சொல்கிறதுக்காண்டி இப்படி வேர்ல்ட் பேங்க் வந்து இப்படி ரிப்போர்ட் கொடுக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா ரஷ்யா, ஓகேவா, ஸோ ரஷ்யா வந்து என்னென்னா பாருங்கள், ஒன் செகண்ட், ரஷ்யா பாருங்கள், ரஷ்யாவும் அந்த பிஸ்னஸ் ரேங்க் வந்து என்னென்னா 2012 வந்து 120யும் 6 years லேட் அப்போ 8 years 2018 வந்து 20th ரேங்க்குக்கு போயிருக்கு. ஓகே, ஸோ இது எப்படி இவ்வளோ சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அந்த சில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஜஸ்டின் அந்த அவங்க ரிப்போர்ட் படி வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ வந்து நீங்கள் வந்து தப்பாக தான் கொடுக்கீங்க. ஸோ அந்த ஜஸ்டின் சாண்டஃபர் திவ்யன்சி அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் வந்து இவ்வளோ சேஞ்சஸில் வெறும் ரொம்ப லிட்டில் சேஞ்சஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ லிட்டில் சேஞ்சஸ் தான் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக சேஞ்சஸ் கொடுக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து பாரபட்சமாக பார்க்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த ஆர்டிக்கலில் இருக்குது. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறேன்னா சைனா பாருங்கள், சைனாங்கிறது வந்து ஒரு ஹையஸ்ட் கேபிட்டல் இன்ஃப்ளோ கண்ட்ரி. ஸோ அதோட ரேங்கிங் பாருங்களேன் 78 and 96. ஓகே, 2006 வந்து 78 இருக்குது, 2017 96 இருக்குது. ஸோ இதோட ரேங்கிங் வந்து இப்படி இது வந்து இப்படி ஆகுது, இவ்வளோ ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது, கம்மியான சேஞ்சஸ் இருக்குது. ஸோ வந்து எங்களை விட அவங்க வந்து ரொம்ப கேபிட்டல் இன்ஃப்ளோ, ஆனால் வந்து ஏன் அவங்களுக்கு வந்து ரேங்கிங் வந்து கூட வரல அப்படிங்கிற மாதிரி அந்த வேர்ல்டு பேங்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, தென் செகண்ட் வந்து என்னென்னா டிஸ்பைட் த மெசேஜிங் இட் இஸ் ஸ்டில் அட்வான்டேஜ் சைனா. ஓகேவா, ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து என்னென்னா நம்ம ஆல்ரெடி டெய்லி நிறைய எடிட்டோரியலில் பார்த்துட்டோம். ஸோ நிறைய கம்பெனி வந்து சைனா விட்டு வெளியே வராங்க. ஸோ இது வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்த்துட்டோம். ஸோ வந்து நமக்கு வந்து ரோட்வேஸை இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் ரோட்வே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நமக்கு டாக்ஸேஷன் பாலிசிஸு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இருக்குது. ஸோ வந்து நமக்கு பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டே தான் இருக்கோம். ஓகே, ஸோ வந்து யூஎஸ் கம்பெனிஸ் வந்து நிறைய இதை வந்து குவைட் பண்ணிவிட்டு ஸோ வந்து இப்போ வந்து என்னென்னா இவங்க என்னென்னா அவங்களோட டொமஸ்டிக் மார்க்கெட்டை வந்து இது பண்ணல, எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் வந்து குவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் வந்து இதில் என்ன மென்ஷன் பண்ணிங்கன்னா நியூ டெல்லியில் வந்து நம்ம ஆப்பிள் ஃபோன் அந்த ஆப்பிள் சப்ளைஸை வந்து நோட்டடாக இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ வந்து இது வந்து இப்படி பண்ணுறனால வந்து என்னென்னா பண்ணுறாங்க. ஸோ வந்து இது வந்து என்ன இந்தியாவில் வந்து பிஆர்சி எஸ்டாப்ளிஷ் வந்து இண்டஸ்ட்ரியல் பேஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் வந்து சைனா மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைனா நாட் கன்வின்ஸ்டு இருக்கும். பிஆர்சி அப்படின்னு என்ன பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படிங்கிற சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் பேஸில் எக்ஸ்பர்டைஸ் தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து
நம்மள்ட்ட இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இல்லை. ஸோ டொமஸ்டிக் கவுண்டர் பார்ட்ஸு, தென் எஜுகேஷன் ப்ரொவைடர்ஸு, ஃபாரின் காமர்ஸ் பாலிசிஸு, ஸோ வந்து நமக்கு டொமஸ்டிக் கவுண்டர் பார்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாலிசிஸ்லாம் நமக்கு இல்லை. ஸோ நமக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து சைனா வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்க டைமில் வந்து இந்த சைனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நிறைய ஆஃபர்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்து அவங்கக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட டெக்னிக் வந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதை பார்த்துக்கோங்க. ஓகே, சைனா ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்டால் இதில் எழுதலாம். ஓகே, இன்டர்நேஷ்னல் பாலிசிஸில் எழுதலாம். ஓகே, தென் இம்பார்ட்டன்னா இங்கே பாருங்கள், கேரளா மூட்ஸ் பிளான் டு சப்பர் எக்கனாமி இன் 100 days. ஓகேவா? மூட்ஸ் பிளான். ஓகே, 100 days. ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா இந்த இதில் நம்ம எக்கனாமிக் லெவலில் கூட்டுறதுக்காக இதை வந்து பண்ணுறாங்க. ஓகே, மூட்ஸ் பிளான். ஓகே, தென் கர்நாடகா சிஎம் ஃப்ளாக்ஸ் ஆஃப் ரோரோ ட்ரெயின் டு சோலாப்பூர். ஓகேவா? ஸோ வந்து ரோரோனா ரோல் ஆன் அண்ட் ரோல் ஆஃப். ஓகே, ஃப்ரம் பெங்களூர் டு சோலாப்பூர். ஓகேவா? ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து நோட்ஸில் வந்து கொடுத்துறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, தென் டாய் ஆஃப் சிட்டி ஆஃப் சென்னாப்பட்டினம் சொன்னல, சென்னாப்பட்டினம் அந்த இதில் பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால. ஸோ அது தென் இங்கே பிறகு கந்தமால் டர்மரிக் லாஸஸ் ஃப்ளேவர் அண்ட் அமிட் வைரஸ். ஓகேவா? ஸோ வந்து பாயில்டு ஆயிடுச்சு, தென் சன் ட்ரைட் ஆனால இதோட ஹார்வெஸ்ட் வந்து டிசம்பர் டு பிப்ரவரியில் தான் நடக்கும். ஆனால் இப்போ வந்து ரொம்ப சன் ட்ரைட்னால பாயில் ஆயிடுச்சு அப்படின்னால ஸோ இது லாஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. தென் உர்ஜித் பட்டேல், ஸோ வந்து ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர், இவங்க வந்து ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க் கண்டிப்பாக வரும். ஓகே, சேவிங் தி இந்தியன் சேவர் ஓவர் டிராஃப்ட் சேவிங் தி இந்தியன் சேவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, தென் கேஎஸ் பஜ்பாய் ஃபார்மர் என்வாய் 2 US டெட். ஓகே, பஜ்பாய் அப்படிங்கிறவங்க இறந்துட்டாங்க. ஓகே, தென் இங்கே பாருங்கள், டிஜோவிக் வந்து வின்ஸ் 31st மாஸ்டர் க்ரோ. ஸோ டிஜோவிக் அப்படிங்கிறவங்க என்ன பிளேயருங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, தென் ஹாமில்டன் க்ரூசஸ் டு விக்ட்ரி அட் ஸ்பா. ஸோ அவங்களும் என்ன பிளேயர் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, எந்த இதில் வின் பண்ணிக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட வந்து கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் முடிச்சிச்சேன். ஸோ டீட்டெயில்டாக எடிட்டோரியல் அனாலிசிஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து PDF வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னு ஷார்ட் நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் உள்ளே ரீட் பண்ணணும் தேவையில்லை, என்னோட நோட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு கான்செப்ட் வந்து புரிஞ்சும். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து TNPSC Group 1 Group 2 இருக்கும், தென் SSC CGL இருக்கும், தென் CHSல இப்போ கொண்டு வந்திருக்காங்க, தென் UPSCக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இது வந்து நோட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ Group 4 யாராவது ப்ரிப்பேர் பண்ண எடிட்டோரியல் பேஜை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ.